அம்மா எங்க? காலையில இருந்து வீடு ஃபுல்லா தேடியாச்சு, ஆளே காணோம். எம்மா எம்மா, எடி அம்மா பின்னாடி தேடி பார்த்தேன், தோட்டத்துல இல்ல. ச்சே, காலையில இந்த அம்மா எங்க போனாங்க? எம்மா, என்னடி அம்மா அம்மா கத்திட்டே இருக்கீங்க? நீங்க கத்துற சத்தம் 4 தெருக்கு கேக்குது. அதான் என்னம்மா ஏதாவது ஓடி வரேன். எதுக்குடி கத்திட்டு இருக்கீங்க? எம்மா, காலையில எங்கம்மா போன? உன்னை காணும் காணும் தேட வேண்டியதா இருக்கு. காலையில எங்க போவாங்க? பால் வாங்குறதுக்கு லட்சுமி வீட்டுக்கு போனேன். ஓ, லட்சுமி பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தீங்களா? சரிம்மா. எம்மா, இது சஞ்சய் காலையில ஃபோன் பண்ணாரு. அப்படியாடி? மாப்பிள்ள ஃபோன் பண்ணாரா? என்னடி உன்னை கூப்பிட வரேன்னு இருக்காரா? ஆஹா, அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு நாங்க படத்துக்கு போறோம். எடி என்னடி திடீர்னு படத்துக்கு போறேங்க? ஆமாம்மா, காலைல தூங்கி எந்திரிச்சோடனே சஞ்சய் கால் பண்ணியிருந்தாரு. என்ன சஞ்சய் அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு மதிய ஷோ இருக்கு 2 மணிக்கு, நீ சுசீலா எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருமா. அப்படியாடி? சரிடி. சரி, நீயும் சுசீலாவை மட்டும் போயிட்டு வாங்க. ஏம்மா, நீ வரலையா? ஏடி இல்லடி, அவங்க அப்பா மதியம் சாப்பிட வருவார்ல, வீட்டில் இருக்கணும்ல. நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, சரியா? சரிம்மா. அப்போ நானும் சுசியும் மட்டும் போயிட்டு வரோம். ஏடி, மாப்பிள்ளை உன்னையும் மட்டும் தானே கூப்பிட்டுருப்பாரு? இல்லைம்மா, சுசீலாவையும் தான் கூப்பிட்டாரு. அப்படியா? சரி சரி. நான் நீங்கள் 2 பேரும் மட்டும் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமே நினச்சேன். சுசீலா எதுக்குடி? ஆமாம், நீ எங்கேயும் கூட்டிகிட்டு போயிடாத, இவளையும் என்ன எங்கேயும் கூட்டிகிட்டு போக விட்டுறாத. அம்மா வரட்டும்மா, அவளும் வீட்டில் தனியாக தானே இருக்கா. அவளும் எங்கேயாச்சும் வந்தது இல்லைல்ல, இருக்கட்டும். நாங்கள் அவளையும் கூட்டிகிட்டு போகிறோம். அப்படியாடி? சரிடி. மதியத்துக்கு படத்துக்கு போறீங்கல்ல, ஏதாச்சும் சாப்பாடு எதுவும் கட்டி கொடுக்கவா? அம்மா அதெல்லாம் வேண்டாமா. ரெடி, பசிக்கும்லடி. ஏதாச்சும் ஸ்நாக்ஸு, முறுக்கு, சேவு, சீவல் ஏதாவது எடுத்து கொண்டு போங்கடி. ஏம்மா, அதெல்லாம் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. எதுவுமே கொண்டு போகவே விட மாட்டாங்க. எல்லாமே செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. சரி, எங்கள் காலத்துலலாம் படத்துக்கு போகும்போது வீட்டிலேருந்து எல்லாமே செஞ்சு கொண்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே படத்தை பார்ப்போம். ஏம்மா, இங்கே எல்லாமே கேண்டீனில் கிடைக்குமா? அப்படியா? சரிடி. சரி, போய் கிளம்புங்க. மாப்பிள்ளை கூப்பிட வந்துருவார்ல. சரி சரி, போய் வேலையை பாருங்க. சரிம்மா. ஏன் சௌமியா, மாப்பிள்ளை மட்டும்தான் வராரா? ஆமாம்மா, அவர் மட்டும்தான் வராரு. ஓ அப்படியா? சரி சரி. நான் கூட உங்கள் அத்தை பிள்ளைக அவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாரும் வராங்களோன்னு நினச்சேன். அப்படிலாம் யாரும் வரல. இவர் நம்ம மட்டும்தான் போகிறோம் அப்படின்னு தான் சொன்னார். சரி சரி. சரிடி, நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு போ. சரிம்மா. நமக்கும் படத்துக்கு போகணும்னு ஆசை தான். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இந்த மனுஷன் கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் தேட்டர் வாசல் படியை கூட மிதிச்சது கிடையாது. அப்படியே நம்ம காலமும் ஓடி போச்சு. பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகளாகி கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. சரி, இப்போ எதுக்கு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம போய் வேலையை பார்ப்போம். சரி, இன்னைக்கு என்ன சமையல் செய்ய? ஐயோ கடவுளே, இதே ஒரு பெரிய வேலையா இருக்கே. காலையில எந்திரிச்சோன்னே இந்த ஃபோன் முகத்துல தான் முழிக்க வேண்டியிருக்கு. எப்போ ஃபோன் வந்ததோ அதுலேருந்து நம்ம கடிகாரத்தை பார்க்கறதே மறந்துட்டோம். ஓ, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? சரி சரி, போய் வேலையை பார்ப்போம். சரி, கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப் பார்த்துட்டு போகலாம். ஆமா, சுசீலா என்னமோ ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா. டுடே மூவியா? இன்னைக்கு மூவிக்கு போறாளாங்கோ. பாரா, கொடுத்து வச்சவா. படத்துக்கெல்லாம் போறா. எனக்கும் படத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. எங்க அம்மா கிட்ட கேட்டா இருக்கிற ஆடு மாடு கோழியெல்லாம் யார் பாப்பான்னு கேட்பாங்க. ஐயோ, வேலை பார்த்தே எங்கேயும் போறது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியிருக்கு. சே, பேசாம நம்மளும் இன்னைக்கு படத்துக்கு போமா, அம்மாட்ட கேட்டு பார்ப்போமா? சரி, கேட்போம். எம்மா எம்மா, குமாரி. எம்மா, என்னம்மா சுடிதார் போட்டிருக்க? சரி, நானும் அப்பாவும் வெளியூருக்கு போறோம், சரியா? நீ வீடை பூட்டிட்டு இரு, சரியா? அம்மா, நீயும் அப்பா வெளியூருக்கு போறீங்களா? என்னம்மா திடீர்னு? சரி, என்ன ஏதுங்கிறத போயிட்டு வந்து சொல்றேன், சரியா? வீடை பூட்டிட்டு இரு. எம்மா, நானும் வாரேம்மா. ஏடி பூமாரி, வெளியில பாத்தியா மழை மேகமா இருக்கு. திடீர்னு மழை பெஞ்சாலும் பெய்யும், சரியா? ஆடு மாடு கோழியெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். அது கத்திக்கிட்டே இருக்கும். என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும், சரியா? ஒரு ஆள் வீட்டுல இருக்கணும். நீ இரு, நானும் அப்பாவும் போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம், சரியா? அம்மா, இப்பெல்லாம் நீ வர வர நீ என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டிக்க. இப்ப பாரு, சுசீலா கூட பாரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா, டுடே மூவின்னு. இன்னைக்கு படத்துக்குலாம் போறாங்கம்மா. என்னையும் எங்கேயாவது கூட்டிட்டு போமா. என்ன பூமாரி, வர வர சேட்டை பண்ணிட்டு இருக்க? சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு அமைதியா இருப்ப. இப்ப இந்த போன் வந்ததுல இருந்து வர வர எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்ட. அவ அங்க போறா, இவ இங்க போறாடு. எங்கேயும் போக கூடாது, வீட்டுல கடை. எம்மா, நானும் படத்துக்கு போறேம்மா. அவங்க ஃபேமிலியா போவாங்க, உன்னை யார் கூட்டிட்டு போவா? சும்மா செவனேட்டு கடை. எம்மா, நீ கூட்டிட்டு போமா. பூமாரி, எனக்கு ஆயத்துட்டு வேலை கிடக்கு பூமாரி. நானும் அப்பாவும் சும்மா ஊச்சு
கூட்டிட்டு போக மாட்டேன்ட்டாங்க. இப்ப என்ன செய்ய? சரி டிவி பாப்போம். நமக்கு அது ஒண்ணுதான் என்டர்டைன்மெண்ட். சரி டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோம். சஞ்சய், நாங்க கரெக்ட் டைம்க்கு வந்துட்டோமா? ஆமா ஆமா, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டிக்கெட் இப்போ வந்துடும். என்ன சஞ்சய் சொல்றீங்க? டிக்கெட் இப்ப வந்துருமா? அப்ப நீங்க டிக்கெட் இன்னும் எடுக்கலையா? அது ஒன்றும் இல்லை, டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஆள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சஞ்சய், விளையாடாதீங்க. டிக்கெட் எடுத்துட்டீங்களா இல்லையா? சஞ்சய், டேய் வாடா வாடா, உனக்காண்டி தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டிக்கெட்டை கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன்டா. சரிடா, சீக்கிரம் வா, படம் போட்ட போறாங்க. டிக்கெட்டை கொடு. சரி சரி, நீங்க உள்ள போங்க, நான் டிக்கெட் கொடுத்துட்டு வரேன். சௌமியா, வா நம்ம உள்ள போலாம். சஞ்சய், சரண் வாரான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அம்மா இன்னைக்கு படத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணதே சரண் தான். ஓ அப்படியா? சரி சரி. சரி வா, படம் போட்ட போறாங்க, உள்ள போலாம். சரி வாரேன். சுசீலா, இவ என்ன ஈனி இழுச்சிட்டு இருக்கா? எடி சுசி. சொல்லு சௌமி, என்ன? எடி எங்கடி பார்த்துட்டு இருக்க? வா உள்ள போவோம். சரி சரி, போ போ. நீ மொத்தம் 4 பேரு, 4 டிக்கெட்டு. சரி சார், உள்ள போங்க. மாமா, இப்ப நம்ம எந்த சீட்ல உட்காரணும்? சுசி, நம்ம A12. டேய், அவ என்னைய தான்டா கூப்பிட்டா மாமான்னு. நானும் தான் மாமா அவளுக்கு. நான் என்னைய கூப்பிட்டாலும் நினைச்சேன். சரி சரி, போடா, படம் போட்ட போறாங்க. சஞ்சய், படம் போட்டாங்க, உட்காரலாம். ரொம்ப கூட்டமா இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, மெதுவா அந்த பக்கம் வாங்க. சுசி வாடி. டி நான் வாரேன்டி, நீ முதல்ல போ. இருட்டா இருக்கு, பாத்து வா. சீக்கிரமா இந்த பக்கம் வாங்க. வாரம் வாரம். இல்ல வேலை, கரெக்ட் டைம்க்கு உள்ள வந்தாச்சு. சௌமியா, உனக்கு பயமா இருந்துச்சுன்னா என் கையை பிடிச்சிக்கோ, சரியா? சரி சஞ்சய். சரண், கையை விடு. டேய் கையை எடுறா, அக்கா பாத்திர போறா. எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அங்க பாரு அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு. சரி, இப்ப எதுக்கு என் கையை பிடிச்சிட்டு இருக்க? நீ பயப்படுவீல, அதனாலதான் உன் கையை பிடிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், கையை விடு. சுசீலா, அங்க பாரு. ஐயோ அம்மா. பாத்தியா, நான் சொன்னேன்ல நீ பயப்படுவேன்னு. ஐயோ சரண், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரண். நீ இப்படி பயப்படுவியா? சௌமியா, படம் நல்லா இருக்குல்ல? ஆமா சஞ்சய், நல்லா இருக்கு. ஒரு சில சீன் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. சுசீலா தான் ரொம்ப பயப்படுவா. என்ன செய்யறான்னு தெரியல. சுசி, சுசீலா, உங்க அக்கா கூப்பிடுறாங்க பாரு. நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. இப்ப நீ எந்திக்கலன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து மாட்டுவோம். சுசீலா, ரொம்ப பயமா இருக்கா என்ன? ஆமாண்டி. சுசி, அவ்வளவுதான், படம் முடிஞ்சிருச்சு. கண்ணை தர. சரி மாமா. பயந்தாங்கோலி, இப்படி போய் பயப்படுறா பாரு.